ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேண்டு சேல்ஸுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் நல்ல ரெட் சாயில் மண்ணாக புஞ்ச லேண்டாக கொஞ்சம் வில்லேஜுக்கு நியர்பைலேயே எனக்கு கிணறோட ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு இல்லை ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணுறதுக்கு லேண்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனரா, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, எஃப்எம்டி வழியா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த பட்ஜெட் உங்களுக்கு சூட் ஆகுதோ எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் ஓனர்கிட்ட பேசி லேண்டை ஈஸியாக வாங்கிக்கலாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் யாராவது லேண்டு விற்கணும் இல்லை வாங்கணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கை அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம லேண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணி கல் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லேண்டோட ஃப்ரண்டேஜ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 500 550 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் வருங்க உங்களுக்கு. மினிமம் பார்த்தீங்கன்னா 500 அடியிலேருந்து ஒரு 530 அடி 550 அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வரும் நம்ம லேண்டுக்கான ஃப்ரண்டேஜ். மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெட் சாயிலான மண் தாங்க உங்களுக்கு. பட் ஆனால் இவங்க அக்ரிகல்ச்சர் எதுவும் பண்ணலை. ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்ரிகல்ச்சருமே பண்ணலை, எம்டியாக தான் இருக்குது. தேக்கு கன்று மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல தேக்கன்று மட்டும் நட்டிருக்காங்க. பட் ஆனால் அதுவும் அவ்வளோ எதுவும் உங்களுக்கு தேக்கன்னும் அவங்க பராமரிக்கலை, வரல. அதனால் அப்படியே தான் இருக்குது. லேண்டு உங்களுக்கு டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 8.5 ஏக்கர் இருக்குங்க. ஸோ லேண்டு ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது உங்களுக்கு. லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பவுண்ட்ரியாக தாங்க இருக்குது. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. நடுவில் யாராவது லேண்டு வர்றது அது மாதிரி பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. லேண்டு ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ மண்ணும் பார்த்திங்கன்னா நல்ல ரெட் சாயிலான மண் தான், புஞ்ச லேண்டு தாங்க, சிங்கிள் ஓனரு. இந்த லேண்டில் நீங்கள் எது போட்டாலும் பயிர் நீங்கள் எது போட்டாலும் தாராளமாக வருங்க உங்களுக்கு. நெல் பயிர் போட்டாலும், வேர்க்கடலை, கரும்பு, உளுந்து எது போட்டாலும் சூப்பராக வரும். இல்லை ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ண போகிறேன், ஒரு மாந்தோப்பு இல்லை தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி பண்ணை நிலமாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு லேண்டு தாங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பேட் நியர்பையில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு 96 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு 2.25 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. ஒரு 3 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்துலேருந்து ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் தாங்க வரும். ஸோ பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 700 to 800 மீட்ரு வருங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் வருங்க. நேஷ்னல் பைபாஸ் NH GST 100 அடி பைபாஸ்க்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர் வருங்க. ஸோ ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு லேண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு சூட் ஆகுங்க. விவசாயம் தான் பண்ண போகிறேன், நான் வாங்கிட்டு எந்த ஒரு ரீசேலும் பண்ண போகிறதில்ல, லேண்டு வாங்கிட்டு நான் விற்கலாம் மாட்டேன், ஒன்லி அக்ரிகல்ச்சர் இல்லை ஃபார்ம் லேண்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க. இல்லை வாங்கிட்டு நான் இப்போயே விற்கணும்,
நான் கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லேண்ட் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது. திருப்பி சொல்கிறேன், ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மிங் தான் இந்த லேண்டு உங்களுக்கு சூட் ஆகுங்க. லேஅவுட் போடுறதுக்கோ இல்லை கமர்ஷியலாகவோ பில்டிங்கோ எதுக்குமே இந்த லேண்ட் சூட் ஆகாது. ஸோ இந்த லேண்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வந்து கம்மியான பட்ஜெட்டு, மண் வந்து நல்ல ரெட் சாயிலான மண், உங்களுக்கு 8.5 ஏக்கர் ஒரே பவுண்ட்ரியாக கிடச்சிருக்கு. அதுவும் அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி கல் போட்டிருக்காங்க. ஃபென்சிங் போடல, கல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி கல் வந்து போட்டிருக்காங்க. கிணறு இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. பட் ஆனால் கிணறு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நார்மலான கிணறாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் கிணத்துல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டில் வரும். மைனஸ் பாயிண்ட், இந்த லேண்டில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2-3 மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க இந்த லேண்டில் உங்களுக்கு. டாக்குமெண்ட்லாம் கிளியர் டாக்குமெண்ட்டு தான், எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா சைன் போடக்கூடிய லீகலார் வந்து ஒரே ஒருத்தர் தான், சிங்கிள் ஓனர் தான். ஸோ இப்போ கிணத்துல வந்து தண்ணி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தண்ணியெலாம் மேலேயே தாங்க இருக்கும். தண்ணிக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. மண் நல்லா சூப்பரான மண் தான். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ப்ரைஸ் வந்து அவங்க என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 10,000 ரூபாய் சொல்கிறாங்க. நம்ம சிட்டியும் உட்காந்து பேசினா, டைரெக்ட் ஓனர்கிட்ட சிட்டியும் உட்காந்து பேசினா, நம்ம டைரெக்ட் ஓனர் தாங்க, எந்த ஒரு மீடியேட்டரோ அக்ரிமெண்ட் பார்ட்டி யாருமே இல்லை. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. ஒரு 9 இல்லை ஒரு 8.5, ஒரு சென்ட்டு வந்து 8.5, ஒரு ஏக்கர் வந்து 8 லட்சம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் லேட் பண்ணாமல் டிலே பண்ணாமல் சீக்கிரமாக வந்து லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பேன், டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிப்பேன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 8 லட்ச ரூபா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. எவ்வளோ பேசி உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக பேசி கம்மி பண்ணி வாங்கி தராங்க. பஜாருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ இந்த லேண்டில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேண்டுக்கு வந்து தார் ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் சிமெண்ட் ரோடு வருது, சிமெண்ட் ரோடு வந்து மண் ரோடு வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு ரோடு வருதுங்க. அந்த மண் ரோடு வந்து எஃப்எம்டி வழி இல்லை அது. ஸோ எஃப்எம்டியில் வந்து அந்த வழி வந்து காமிக்காது, சிமெண்ட் ரோடு வரைக்கும் எஃப்எம்டியில் காமிக்குது. அந்த மட் ரோடும் அந்த மட் ரோட்லேருந்து கொஞ்சம் ஜெல்லி ரோடும் பார்த்தீங்கன்னா எஃப்எம்டி வழியாக இன்னும் வந்து கன்வெர்ட் பண்ணலை, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் வந்து ஹை டென்ஷன் அந்த ஹை வோல்டேஜ்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த லைனு ஒரு 4-5 லைன் வருது. ஹை டென்ஷன் இல்லை, ஹை வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஹை வோல்டேஜ் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லைன் வருது. கம்பம் இருக்குது நம்ம லேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிணறு வந்து சரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கும். பட் ஆனால் கிணறு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு 8 ஏக்கர்லாம் இறக்கவே இறக்காது, ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் அது மாதிரி தாங்க இறக்கிற கிணறு தான், சின்ன கிணறு தான். இந்த லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 மைனஸ் பாயிண்ட் இது மட்டும் தான். இது ஓகேன்னா பார்த்துட்டு கால் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம